சாதிய பெருமையை விதைத்து அழகேந்திரன் என்று அழகாக சொல்லக்கூடிய அந்த அழகனை படுகொலை செய்திருக்கிறார்கள். நான் குற்றம் சுமத்துகிறேன், படுகொலை செய்தவர்கள் அல்ல, படுகொலை செய்ய தூண்டியவர்களைத்தான். படுகொலை செய்தவன் 2 மாதத்தில் வெளியே வந்து விடுவான். ஆனால் அவன் விதைத்த விதை என்ன? சுயசாதி பெருமை. தேவேந்திர வேளாளர்கள், பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், பாரியர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், அறிஞர்கள் சக்கரை என்று அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்றாக தாய் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்குள் ஒரு நச்சு விதையை விதைத்தவர்தான் RSS சித்தாந்தத்தை மேற்கொண்டிருக்கிற நான் சொன்ன சுயசாதி தலைவர்கள். அவருடைய விதை இன்று அழகேந்திரனை படுகொலை செய்ய தூண்டியிருக்கிறது. தலையை அறுத்து வீசியிருக்கிறார். எவ்வளவு துடிதுடி இருப்பான் அழகன் அழகேந்திரன். ரத்தம் பீரிட்டு இருக்கிறது. ஆடை வெட்டுவது போல, மாடை வெட்டுவது போல, கோழி அறுப்பது போல அழகேந்திரனை அறுத்திருக்கிறார்களே. ஒரு ஆடை அறுக்கும் போது கூட நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது, ரத்தம் பீரிட்டு வரும். ஆனால் அழகன் அழகேந்திரனை எப்படி படுகொலை செய்திருப்பார்கள்? ஒரு நிமிடம் இங்க இருக்கின்ற பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். துடி துடித்து செத்திருப்பான். அவன் கழுத்தை அறுக்கின்ற பொழுது அவன் எண்ணங்கள் எல்லாம் எப்படி ஓடி இருக்கும்? ஐயோ, நாம் படுகொலை செய்கிறோமே, இந்த படுகொலைக்கு நம் சமுதாயம் என்ன செய்ய போகிறது? இந்த படுகொலையின் ரீதியாக நம்மை கொள்ளுகிறார்களே இந்த சுயசாதி பெருமை வீசுகிறவர்கள், அவர்களுக்கு இந்த சமூகம் என்ன பாடத்தை கொடுக்க போகிறது என்று மனதில் நினைத்து கொண்டே அழகன் அழகேந்திரன் இந்த மண்ணை நோக்கி மண்டிட்டு இருப்பான். இதுதான் எனக்கு தோன்றுகிறது. இதற்கெல்லாம் காரணம் யார்? சுயசாதி பெருமையை இந்த மண்ணில் விதைத்து 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 மாணவர்களையும் இளைஞர்களையும் இன்று படுகொலைவாதிகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் RSS கைக்கூலி சுயசாதி பெருமை உள்ளவர்கள். மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது. சக உயிரை, சக மனிதனை கொல்லுவதற்கு எப்படி மனம் வருகிறது? இதற்காகத்தான்